என்ன உங்கள் பேர் என்ன? என் பேர் விவேகானந்த். எத்தனை வயசுங்க ஆகுது? எனக்கு 49 வயசு ஆகுது. இங்கே என்ன பண்ணுறீங்க சர்ச்சுக்கு வெளியில்? இதுக்காக தர்மம் எடுக்கிறது. சும்மா உட்காந்துட்டு ஏதாவது சாப்பாடு எடுத்துன்னா சாப்பாடு வாங்கிக்கலாம். காசு யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். கால் என்னாச்சு உங்களுக்கு? கால் நான் வேலை செய்கிறப்போ வந்து ஆக்சிடென்ட் 11 வேலை பிஹெச்ஏ இல்லை கான்ட்ராக்டில் வேலை கான்ட்ராக்ட் கிரைமுக்கு ரெகுலராக இருந்தேன். இப்படி செயின் மாட்டிட்டு அப்போ அவர் ஃபோன் பேசிட்டு மேனேஜர் வந்தார். மேனேஜர் வந்தோன்னா ஐயோ அவர் திட்டுவாரேன்னு சொல்லிட்டு டிரைவர் கவனிக்காமல் கொஞ்சம் அவசரம். ஐயோ இல்லை நாள் கடவுளோட நாள். கோயிலுக்கு வெளியில் உங்களை பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல. வயசானவங்க தர்மம் எடுக்கிறாங்கன்னா அது வேற. இந்த வயசில் கால் முடியாமல் நீங்கள் எடுக்கிறீங்க. என்ன செஞ்சால் உங்கள் வாழ்க்கை மாதிரி ஏன் இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு? எனக்கு செய்யணும்னு ஆசை தாங்க. முதல் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் நான் எந்த சோர்ஸை வச்சுட்டு செய்ய முடியல. எனக்கு எவ்வளோ அதிகமாக கிடச்சிச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு நானும் முன்னேறி எனக்கு மட்டும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தர்மம் எடுத்து தான் பொழைக்கணும்னு உழைச்சிக்கிறேன். எனக்கும் ஒரு ஆசை பிறந்து நல்லா நானும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துட்டு நான் அப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணுறது என்னோட நேரம். டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. வேறு யாருமே ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி யாருமே இருக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன். இதுக்கு டெய்லி நான் வந்து 40 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும். மாத்திரை வாங்குறது, ஒரு மாத்திரையோட விலை 20 ரூபா. நைட்டு ஒன்று பகல் ஒன்று போடணும். அதுக்காக வந்து நம்ம சம்பாதிக்கலாம். அப்புறம் என்னோட அன்றாட தேவை ஒரு டீ குடிக்கணும், பேப்பர் படிக்கணும். இல்லை கல்யாணம் பண்ணணும். அதனால என்னது நிம்மதியே கிடையாதுங்க. நிம்மதியே கிடையாது. 150 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த 150 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிச்சு எவ்வளோ நல்லபடியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 150 ரூபாய்க்கு நம்ம அதோட பண்ணிட்டு 4 பேர்ட்ட ரோட்டில் படுத்து தூங்குறப்ப ஐயோ திருடன் வந்து அடிச்சு போகணும். இருந்து நைட்டில் தூங்கணும்னா பயந்துக்கிட்டே தூங்கணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை நீங்கள் சொன்னீங்க பாருங்க, வருவாங்க காசு போடுவாங்க போயிடுவாங்க, 5-10 போடுவாங்க. உங்கள் வாழ்க்கையை வச்சு உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சால் மாறும், என்ன பிஸ்னஸ் நீங்கள் உங்களால் முடியும். நீங்கள் தர்மேந்திரப்ப டிகிரி படிச்சுட்டு நான் போய் தர்மேந்திரப்ப எனக்கு மனசு வேதனை இருக்குது, கஷ்டமாக இருக்குங்க, செஞ்சால் நீங்கள் மாறுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். இப்போ உங்கள் பக்கத்தில் அந்த பலூன் வைக்க சொல்கிறாரா? இப்போ அதுக்கு பணம் கொடுத்தா அந்த ஜாமான்லாம் வாங்கி உங்களால் விற்ற முடியுமா? இப்போதைக்கு வந்து வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அது எனக்கு தெரியுது. அது வாங்கி விற்றுக்கலாம், அது செஞ்சிடலாமா? இப்போ உங்களுக்கு பணம் கொடுத்தா அதை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா? அது பண்ணிடுவோம் கண்டிப்பாக. அவரோட பலூன் காட்டியே பேசி அவரே வாங்கி கொடுத்துருவாரு. அவரே வாங்கி டான் பீட்டர் சௌரி நாயகம் ஒருத்தருக்கு தான் வேண்டும் வந்து அந்த இடத்துல நிற்கிறப்ப தர்மேந்திரப்ப என்ன வேண்டியது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு போதும். இதே மாதிரி நான் இந்த ஒத்த காலில் நின்று என் கை கால் தோலெல்லாம் வலிக்குது. வாசல்ல நல்ல பொம்மை வியாபாரம் வைத்து நான் பார்க்கணும். என்னோட ஆசை தான். இல்லை எங்கெல்லாம் சீசன் கிடைக்குதோ நீங்கள் போங்க. அது செஞ்சு உங்கள் வாழ்க்கை மாறும்னா கண்டிப்பாக நான் செய்வேன். டிகிரி படிச்சு இவ்வளோ தெளிவாக இருக்க ஒரு ஆள் இப்போ கையேந்தக்கூடாது. கையேந்திரப்போ ஒரு நிமிஷம் என்ன வலிக்கும் உங்கள் மனசுல? கண்டிப்பாக இதில் நீங்கள் கேட்ட பணம் இருக்குது. நீங்கள் பொருளை வாங்க சொல்லுங்கள் அவர்கிட்ட, பணத்தை கொடுத்து. நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அவர்கிட்ட, இனிமே நீங்கள் வந்து தர்மம் எடுக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் வியாபாரி முதலாளி ஆகணும். சரியா? இந்த கிறிஸ்மஸில் உங்கள் வாழ்க்கை மாறணும். சரியா? அதுதான் என்னோட ஆசை. இப்போ நான் பெருகவே எடுங்க, அதுக்கு என்ன உதவியை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். சரியா? வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்சு மாற்றணும். இன்னைக்கு நல்லா இன்னையிலேருந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாறினதா நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் மாறினா நினைக்கிறீங்களா? என்ன இல்லை இன்னைக்கு அதாவது கிறிஸ்மஸுக்கு நான் எதுவுமே எதிர்பார்க்கல. சரி ஏதோ ஒரு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஏதோ இதில் ஒரு நல்லது நடந்திருக்கு அவ்வளோ. சரி என் வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே நான் நிறையா இதெல்லாம் கொஞ்சம் இந்த பேப்பரில் இந்த ராசி நான் பார்ப்பேன். சரி ஏதோ நல்லா போட்டிருந்துச்சு. சரி அந்த இது வந்து உங்கள் மூலமாக வந்து அமையுதுன்னா அதை ஆண்டணும். சரி நீல மனசார வேண்டிட்டு பலூன்காரரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. மேற்கொண்டு எவ்வளோ வேணுங்கிறத சொல்லுங்கள். நான் எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு பண்ணிவிட்டு ஜாமான் எப்போ இறக்குன்னு சொல்லுங்கள், இறக்குங்க. இன்னையோட உங்களுக்கு நல்லது நடக்குன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இது சட்டை கையில் இருக்குது. சரியா? கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு ஆமாம் ஆளே மாறிடணும். சரியா? இன்னைக்கு கடை இருக்காது, கடை வந்து நல்லா பண்ணிடுங்க. சரியா? போயிட்டு வரேன். இனிமேல் நீங்கள் கிறிஸ்மஸ்ண்ணா. வெரி கிறிஸ்மஸ். சேம் டு யூ. என் மனசு நிறையா சந்தோஷமாக சொல்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, சந்தோஷம். இந்த வார்த்தைக்கு தான் வந்ததே நான்.